வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோஸ் பொரியல் பண்ண போகிறோம். கோஸில் கடலைப்பருப்பு போட்டு எப்படி பொரியல் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். கடலைப்பருப்பு உப்பு போட்டு வேக வச்சுருக்கு. பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் கோஸ் சேர்க்கலாம். இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க பருப்பை சேர்த்துடலாம். பருப்பில் உப்பு இருக்குது, அதனால லைட்டாக அந்த கோஸ்க்காக மட்டும் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள், காய் வேகிறதுக்காக லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். நிறைய ஊற்றக்கூடாது, லைட்டாக தண்ணி தெளித்து மூடி போட்டு வேக வைக்கலாம். கோஸ் நல்லா வெந்துருச்சு. இல்லை தேங்காய் சேர்க்கலாம். தேங்காய் துருவி தேங்காய் போடுங்க. தேங்காய் சேர்த்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எங்கள் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி.